இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் சார் இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். மத்திய அரசு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? பெரும்பான்மை மக்களினுடைய இதர பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடி மக்களினுடைய உணர்வுகளை இதற்கு மேலும் நாம் புறக்கணிக்க முடியாது என்கின்ற நிலைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் மோடி அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு ஒப்புக்கொண்டு இறங்கி வந்திருக்கிறது. இது இந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கும் அவருடைய உரிமைகளுக்காக நின்ற அரசியல் கட்சிகளுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகும். அதான் முதல்ல சொல்லணும். ஏன்னா உறுதியா நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு, அது மட்டுமல்ல 2011 எடுக்கப்பட்ட அந்த சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் டேட்டாவை, அந்த தரவுகளையே கூட வெளியிடாமல் நீதிமன்றத்திலே போயிட்டு அதெல்லாம் வெளியிட்டா சமூகத்துல பதற்றம் மோதல் ஏற்படும் சொல்லி ரொம்ப ஏமாத்திட்டு வந்துருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பீகார்ல போயிட்டு அவர் நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் 85-88% மக்கள் கிட்ட பாஜக மறுபடியும் நிலைச்சு நிக்கணும்னா ஒரு அரசியல் கட்சியா அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தந்தாகணும்ன்ற ஒரு நிலைக்கு வந்ததுனால உடனே அவங்க என்ன பண்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு நாங்க தயார் சொல்லி இன்னைக்கு அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. 1930ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 96 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளையர் காலத்துல நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு. அப்ப பண்ணும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளினுடைய எண்ணிக்கை 4147 அப்படின்னு துல்லியமாக கணக்கீடு செய்யப்பட்டு, அப்ப அவங்க வச்சிருந்த டேட்டா வச்சுதான் இப்ப இருக்கக்கூடிய மண்டல அறிக்கையை கூட 1990ல நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் நம்ம நாட்டில் நிலவுச்சு. அதற்கு பிறகும் கூட எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதற்கு பிறகு இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, பட்டியல் பழங்குடியினருடைய எண்ணிக்கை எவ்வளவு, அவர்களுடைய சமூக பொருளாதார கல்வி நிலை என்ன, அதெல்லாம் அறியாமலேயே திட்டமிட்டு புறக்கணிச்சுக்கிட்டு ஆனா முன்னேறிய மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு 10% இடஒதுக்கீட்டை கொடுத்து அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய அளவிற்கு முன்னின்ற மோடி அரசு இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் இதுல பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கைகளுக்கு தலைவணங்கி இதை அறிவித்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு இது வித்திடும். எந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு, ஏன்னா இந்த கணக்கீட்டினுடைய அடிப்படையில தான் 50%க்கு மேல தாண்டக்கூடாது இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல அதை உடைக்கணும் அப்படின்னம்னா இந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனாலதான் இவங்க நடத்தாதே தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதனாலதான் இதுல பிற்படுத்தப்பட்டவருக்கு வெறும் 27 விழுக்காடு ஒதுக்கீடு மட்டுமே கிடைச்சிட்டு வந்துச்சு. இப்ப இந்த சென்சஸ் நடத்தி முடிச்சு அந்த தரவுகள் வெளில வரும்போது அந்த எண்ணிக்கையும் அவருடைய பிற்படுத்தப்பட்ட தன்மை வெளியே வரும்போது அப்போ அந்த இடஒதுக்கீட்டை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் மத்திய, மாநில, ஒன்றிய, மாநில அரசுகளுடைய வேலை வாய்ப்புகள்லையும் உயர் பதவிகள்லையும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும், பட்டியலின மக்களுக்கும், பழங்குடியின மக்களுக்கும் கூடுதலான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.